இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ஆளுமை திறன் அதிகம் உள்ள ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க தலைமை பொறுப்பு பெரும்பாலும் வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வேலை செய்கிற இடமாகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், நண்பர்கள் மத்தியிலே ஆகட்டும், இந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. இவங்களா ஒரு பொறுப்பு எடுத்துகிட்டு அதில் தலைமை வகிக்கக்கூடியவங்கள இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. சிம்மராசி அப்படிங்கிறதுனால கோபம் உள்ள ராசி அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க கோபமானவங்க கிடையாது, ரொம்ப அன்பானவங்க. அதே மாதிரி அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. அன்பாக சொன்னீங்கன்னா எல்லாமே நடக்கும், இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிடலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இந்த பங்குனி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பங்குனி மாதத்தை பற்றி, இதோட சிறப்பை பற்றியும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். சூரிய பகவான் தன்னுடைய குருநாதனான பிரகஸ்பதியாகிய குரு கிட்ட மீனத்தில் வந்து அமர்ந்து இதுனா வரைக்கும் நான் கற்ற பாடங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நான் கற்றுருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய குருநாதர்கிட்ட மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு மாதம். நான் தேர்ச்சி பெறுவேனா தேர்ச்சி பெற மாட்டேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த மாதம் அப்படிங்கிறது பரவலாக பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களும் தேர்வு எழுதக்கூடிய ஒரு மாதம். இது இயற்கையாகவே அமைந்த ஒன்று. அது மட்டுமல்ல, இதனால் வரைக்கும் நம்ம சம்பாதியத்தில் எந்த அளவுக்கு வரவு இருக்குது, எந்த அளவுக்கு செலவு இருக்குது, நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்து ஒரு சிலர்லாம் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு. 12வது மாதமாகிய இந்த பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குன உத்திர பெருவிழாவும் இந்த மாதத்தில் தான் கொண்டாடப்படுது. இன்னும் இந்த மாதத்தோட சிறப்பு இன்னும் நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் தான் ராமநவமியும் கொண்டாடுறோம். வழிபாட்டுக்குரிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் தான். வைணவ மாதம், கல்யாண மாதம், தெய்வங்களுடைய திருமணம் நடைபெறக்கூடிய மாதம், தெய்வ மாதம், இப்படி பல பெயர்கள் சொல்லி இந்த பங்குனி மாதத்தை அழைக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, ராமர் சீதா தேவியை மணந்த மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். இலைகள் உதிர்ந்து பச்சை இலை துளிர்கள் வந்து மலரக்கூடிய ஒரு மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். ஸ்ரீ தேவேந்திரன் வந்து இந்திராதேவியை மணந்து கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். சந்திரன் 27 நட்சத்திரங்களையும் மணந்து கொண்ட மாதம் இந்த பங்குனி மாதம் தான். திருமாலுடைய திருமார்பில் இடம் பிடித்த இடம், அதாவது மகாலட்சுமி இடம் பிடித்த நாளும் இந்த பங்குனி மாதம் தான். இப்படி பங்குனி மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. சரி, நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க, கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல நின்று சனி பகவான் சேர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையை படிப்படியாக குறைக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8வது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறார். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே, தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதன் சாதகமாக இருக்கிறதுனால தைரியமாக முடிவெடுப்பீங்க, துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். சொத்தை கொடுத்து இருக்கிற கடனெல்லாம் அடைக்கலாம், இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவீங்க. குரு பகவானும் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வளர்ச்சியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுக்கிர பகவானும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால ஏற்கனவே வாங்கியிருந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் மனை வாங்கலாம் அப்படின்னு நீண்ட நாளாக முயற்சி செய்வீங்க, அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வாங்கிய மனையில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு வருகின்ற நாட்களில் அமையும். அதற்கான முயற்சியாவது வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுப்பீங்க.
கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு பெருமை பேசக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. காரணம், செவ்வாய் சனி பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்துள்ளதால் ஒவ்வொருவரும் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக தடிமனான வார்த்தைகளை இந்த மாதத்தில் பேசாமல் இருக்கிறது நல்லது. வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் பங்குதாரர்கிட்ட பேசும்போது எந்த ஒரு பகையும் பாராட்ட வேண்டாம். நட்பு பாராட்டுங்க. பகை பாராட்டினீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும். நட்பு பாராட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வியாபாரத்துலேயும் வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி மேலதிகாரிக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும். கவனமாக இருங்க. கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் தட்டி கொடுப்பாங்க. அரவணைத்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையும். அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஜெயித்து காட்டக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சரியாகலை, எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நரசிம்மரை வழிபடும் போது கூட நம்பிக்கையோடு வழிபடுங்க. நம்பிக்கையோடு வழிபட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வேலை இல்லாத இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இப்படி எங்களால் நரசிம்மர் ஆலயத்துக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண் பார்வையாற்றவங்களுக்கு துவரம்பருப்பு தானமாக வழங்கிடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நிறைய நன்மைகளும் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, சூரியன் என சுக்கிரன் என கிரக நிலைகள் வலம் வருது. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் வரும். இருந்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகளை தாண்டி தான் நல்ல ஒரு மாற்றம் வரும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடல் ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்களும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொழிலில் எதிர்பார்த்ததை கொஞ்சம் தள்ளி தான் தடைகளை தாண்டி தான் அது நிறைவேறக்கூடிய சூழ்நிலையும் அமையும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் சின்ன சின்ன நெருக்கடிகள் உண்டாகும். வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் நட்புக்குள்ளே விரிசலை ஏற்படுத்துவார். தம்பதிகளுக்குள்ளேயும் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. குரு பகவானுடைய பார்வை 2, 4, 6 ஆகிய இடத்தில் இருப்பதனால நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வர்றதுனால எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் கூட எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசு வழியிலையும் கூட சின்ன சின்ன நெருக்கடிகளை அப்பப்போ சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், நிம்மதியற்ற ஒரு நிலை இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் அமையும். சிம்ம ராசியில் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுவதனால எடுத்த வேலையை உடனடியாக முடிக்க முடியாமல் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருவருக்குமே அதிகபட்சமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமையும். எதிரிகள்கிட்ட கூட சின்ன சின்ன பிரச்சனைகள், தொல்லைகள் இதெல்லாம் உங்களுடைய மனதை சங்கடப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும். உடல் ரீதியாகவும் சின்ன சின்ன மாற்றங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் கொஞ்சம் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையறதுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையும். அஷ்டமஸ்தானத்தில் வக்கரகம் அடைந்திருப்பதனால தம்பதிகளுக்குள்ள கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
அதே மாதிரி நல்லா பழகியவங்க கூட உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். அருகில் நரசிம்மர் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்துக்கும் சென்று வழிபட்டுடுவாங்க. தேங்க்யூ.